ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்குன்னு ஒரு இடம் வந்துட்டு வச்சுருக்கோம். நார்மலி இந்த மாதிரி குட்டி குட்டியாக டப்ஸில் போட்டுட்டு ஒரு இடம் தான். அந்த இடம் வந்துட்டு சும்மா ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷும் வச்சுட்டு வளர்த்திட்டு வரோம். ஸோ அந்த ஏரியாவை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் இதுங்களாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு மாலி கப்பிலாம் வச்சு வளர்த்திட்ருக்கோம். கப்பி மாலியெல்லாம் உங்களுக்கு இதில் பார்த்தாலே கிளியராக தெரியும். தண்ணியில் வந்துட்டு எனக்கு உங்களுக்கு கரெக்டாக இங்கேருந்து பார்க்கும்போது தெரியாது. ஆனால் ஒரே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேலு. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கப்பீஸ் போகிறது இப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இந்த கப்பீஸ்லாம் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் க்ரீன் வாட்ரு இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றனால க்ரீன் வாட்ரு வச்சுருக்கோம். ஃபிஷ்ஷஸ்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி மாலி இந்த கப்பிலாம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கெலாம் ஓவர் ஆக்சிஜன் தேவைப்படாது. அதனால் நம்ம ஆக்சிஜன் மோட்டர்லாம் நம்ம போட தேவையில்லை இதுங்களுக்கு. ஸோ அதனால் சும்மா பக்கெட்லேயே வச்சு வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பி மாலிலாம் இதில் வச்சு வளர்த்திட்ருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுங்களை வந்துட்டு ப்ரீடிங்லாம் விட்டுட்ருக்கோம். உள்ளார வந்துட்டு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேல் இருக்குது, அது ஒயிட் மேலு. அதே மாதிரி அந்த ஒயிட் மேலு இன்னொரு பக்கெட்டில் ஒரு ஒயிட் மேலு, அதுக்கப்புறம் 3 ஃபீமேல் விட்டுருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு மேலு ஒரு ஃபீமேல் தான் விட்டுருக்கோம். நீங்கள் கேட்கலாம், இது பார்த்திங்கன்னா கப்பீஸு. நீங்கள் கேட்கலாம், ஃபீமேல் ஸ்ட்ரெஸ் ஆகிடாதா ஒரே ஒரு மட்டும் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் இல்லை 2 தான் வச்சுருந்தோம். 2 ஃபீமேல் தான் விட்டு வச்சுருந்தோம். இப்போ தான் 1 ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே ஒன்று வந்துட்டு குட்டி போடுற ஸ்டேஜில் வாங்கிட்டு வந்ததுனால அது இப்போ குட்டி போட போகுது. அதனால் அது இப்போ குட்டி போட போகிறதுனால நம்ம அதை தூக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் விட்டு வச்சாச்சு. ஸோ இதில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரே ஒரு மாலி. அந்த மாலி எந்த மீன் கூடயும் அட்ராக்டே ஆக மாட்டேங்குது. ஒரு 2 வீக்ஸ் பக்கத்தில் வச்சு பார்த்தோம், நோவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம தனியாகவே வச்சு வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வச்சு இதை வளர்த்த ஆரம்பித்தாச்சு. ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் மீனும் கூட. இது ஒரு ரெட் கலர் பக்கெட்டில் வச்சு வளர்த்திட்ருக்கோம். உள்ளார பிளான்ட்ஸு கல் இதெல்லாம் போட்டு யூனிக்காகவே வளர்த்திட்டு வரோம். இவங்க தான் அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு வலை தான், பிஞ்சு போன வலையை தான் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கவரேஜ் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கப்பி வந்துட்டு குட்டி போட்டுருச்சு. ஸோ குட்டி போட்டதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் தான் வச்சுருக்கோம். ஏகப்பட்ட குட்டி தான், ஒரு 15-20 குட்டிக்கு மேலே இருக்கும். எல்லாம் இதில் வச்சுருக்கோம். எல்லா குட்டிங்களையுமே இதில் வச்சுருக்கோம். இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்துட்டு நான் ஃபிஷ்ஷஸ்க்கு போடுற ஃபுட்டு. என்ன ஃபுட்டு வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நான் வந்துட்டு இந்த ஃபுட்ஸ் தாங்க போடுறேன். ஃப்ரீஸான ட்ரைடு டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். அது வந்துட்டு போடுறேன். அதுக்கப்புறம் ஒசாக்காவும் போடுறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷாப்பில் 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஒசாக்கா போடுறேன். இது 2 தான் போடுறேன். டியூபிஃபிக்ஸ் வந்துட்டு எப்பயும்லாம் போடுறது கிடையாது. ஃப்ரைஸ்க்கு மட்டும் வளர்கிறதுனால கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ.